நாம் ஆராதனை நேரத்தில் கேட்ட வார்த்தை மிகவும் நல்ல வார்த்தை. குறிப்பாக அந்த பவுல் எபேசு சபைக்கு எபேசு சபையிலே அவர் தங்கி அவர் ஊழியம் செய்வார். அப்படி ஊழியம் செய்து அவர்களை விட்டு கடந்து போகும் பொழுது அல்லது கடந்து போன பிறகு ஒரு நாளிலே அவர்கள் எல்லாரையும் சந்தித்து அவர்களிடத்திலே சொல்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளிரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியை அறிவித்தேன் அப்படிங்கிறார். அவர் எந்த அளவுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால், எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று அவர் 27ஆம் வசனத்தில் சொன்னார். அந்த 26ஆம் வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அதாவது நாம் ஆராதனை நேரத்தில் கேட்டதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் எதையுமே மறைத்து வைக்காமல் அல்லது பிரயோஜனமானதிலே ஒன்றையும் மறைத்து வைக்காமல் நமக்கு அறிவித்திருக்கிறபடினாலே, அங்கே பவுல் தன்னை பற்றி அவர் சொல்கிறார், இப்படி தான் ஒவ்வொரு ஊழியக்காரரும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னபடினாலே இரத்த பலி கடைசியில் என்ன செய்யாதுன்னா அவர்களிடத்தில் கேட்கப்படாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்வார், மனுபுத்திரனே, நான் சொன்னதை நீ அப்படியே சொன்னால் நீ அல்லது ஒரு இஸ்ரவேலினுடைய அல்லது தேவனுடைய ஜனங்களுடைய இரத்த பலியை உன்னிடத்திலே நான் கேட்க மாட்டேன். ஆனால் நீ அதை சொல்லவில்லை என்று சொன்னால் அது உன்னிடத்தில் கேட்கப்படும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் சகோதரர்களே, நாம் நாளைக்கு யாரை குறித்தும் எதை குறித்தும் நாம் சொல்லாதபடிக்கு, ஏனென்றால் இந்த முழு பிரயோஜனமானவைகளை ஒவ்வொன்றாக அல்லது முற்றிலுமாக கேட்கிற விஷயத்தில் இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டால், சொல்லுகிறவர்கள் எல்லாரும் நான் எல்லாவற்றையும் சொன்னேன் அப்படின்னு எல்லாருடைய இரத்த பலிக்கும் நம்முடைய இரத்த பலிக்கு நீங்களாக்கி விடுவார்கள். அதுதான் உண்மை. ஆனால் கேட்கிறவர்களாகிய நாமோ அந்த இரத்தப்பலி என்ன செய்ய அல்லது எனக்கு இது தெரியாது, எனக்கு இது சொல்லப்படவில்லை அப்படின்னு யாரையும் சொல்லவிட முடியாது. அதனால தான் நாம் கேட்கிற விதத்தை குறித்து நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் யாரையுமே இரத்தப்பலியாய் அல்லது யாரும் அதற்கு பொறுப்பேற்க முடியாத அளவுக்கு நாமே பொறுப்பேற்கிற மாதிரி வந்துவிடும். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே போல் நாம் ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, வேதத்தை போதிக்கிறவர்களானாலும் சரி, அல்லது ஒரு குடும்பத்திலே ஒரு தாயாய் தகப்பனாய் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்மேல் விழுந்த கடமை என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நமக்கு கீழாக இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா, தேவனுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும். ஒரு நல்ல தாய் தகப்பன் யார் அப்படின்னு கேட்டால், நிறையா செலவு பண்ணி நிறையா அதை பண்ணி இதை பண்ணி பண்ணவங்க அல்ல, அவர்கள் அல்ல. தேவன் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறதை முழுமையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த தாயும் தகப்பனும் தான் அவர்கள் கடைசியிலே வருத்தப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி ஜனங்களை எதற்கு வருத்தப்படுகிறாள்னு கேட்டால், என்னுடைய பிள்ளைக்கு நான் அதை சேர்த்து வைக்கல இதை சேர்த்து வைக்கலேன்னு தான் வருத்தப்படுகிறார்களே தவிர, தேவனுடைய ஆலோசனையை முழுமையாக என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தேனா, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனா அப்படிங்கிற விஷயத்தை குறித்து அதெல்லாம் சொல்லலை வைக்கலைன்னா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நிச்சயமாக இரத்தப்பலி உங்களிடத்தில் கேட்கப்படும். ஆமாம், இரத்தப்பலி நம்மிடத்தில் கேட்கப்படும். ஒரு பையன் கெட்டு போனான்
அவன் இரத்தத்திற்கு பாத்திரன், அவன் மரணத்திற்கு பாத்திரன் அப்படின்னு சொன்னால் அதை ஏதோ அவனோடு மட்டும் போகாது. அதை ஏன் கற்றுக் கொடுத்து வளர்க்கவில்லை? உதாரணமாக, பிள்ளைகள் பிரம்பினால் பிள்ளையை தண்டியாமல் விடாதே அப்படின்னு சொல்லி நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்பு, அதாவது தண்டனையின் பிரம்பு என்ன செய்யும்? பிள்ளைகளுடைய நெஞ்சில் இருக்கிற மதியினத்தை அகற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே தேவனுடைய ஆலோசனையிலே ஒரு பகுதி தான் இது. ஆனால் நான் இதையெல்லாம் பயன்படுத்த மாட்டேன், என் தங்கம் என் வைரம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நாளைக்கு இது ஒரு தேவனுடைய ஆலோசனை. இது ஒரு கண்டிப்பு, ஒரு சிட்சிப்பு எல்லாம் என்னது? அது தேவனுடைய ஆலோசனை. ஆனால் அதை நம்ம மறைத்து வைத்து விடுகிறோம். அதை செய்யவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அந்த பிள்ளை வளர்ந்து அது கீழ்ப்படியாமல் போகிறது. அது பிடிவாதமான பிள்ளையாக இருக்கிறது. ஒரு சிறு அது பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ சிறு வயதிலிருந்தே இந்த மதீனம் நீக்கப்படாமல், தண்டனையின் பிரம்பு கிடைக்காமலே வளர்கிற பிள்ளைகளுடைய மதீனம் எல்லாம் எப்பொழுது தெரிகிறது அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல வேலை ஸ்தலத்திலே போய் அவர்களை உட்கார வைத்தால் அங்கே அவர்கள் கீழ்ப்படுகிறதில்லை. ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து கொடுத்தால் அந்த திருமண வாழ்க்கையை கண்ணுங்கருத்துமாய் வாழ தெரிகிறது கிடையாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த இரத்தப்பழியை யார் இடத்துல கேட்பது அப்படின்னு கேட்டால் பெற்றோர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். பெற்றோர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆகவே இரத்தப்பழி என்பது சகோதரர்களே, பெற்றோர்களானாலும் சரி, சபையானாலும் சரி, யாரானாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். பவுல் பாருங்கள், நான் தேவனுடைய ஆலோசனையில் அவர் இரவும் பகலும் வீடுகள் தோறும், அப்போ வீடுகள் தோறும் பேசியிருப்பார் என்று சொன்னால் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்க மாட்டாரா? பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று பேசியிருக்க மாட்டாரா? இரவும் பகலும் வீடுகள் தோறும். நாம் தான் வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டம் நடத்துகிறோம் சகோதரர்களே. பவுல் எப்படி நடத்தினார் தெரியுமா? இரவும் பகலும் அவர் என்ன செய்தார்? வீடுகள் தோறும் பிரசங்கித்தார். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கூட்டம் நடக்கும். அந்த மாதிரி அவர் எல்லாவற்றையும் பேசினார். ஒரு பிள்ளை எப்படி நடக்க வேண்டும், ஒரு பையன் எப்படி நடக்க வேண்டும், அதை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அல்லது சபையில் இருக்கிறவர்கள் எப்படி நடக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் அவர் காண்பித்தபடினாலே அவர் சொன்னார், உங்களுடைய இரத்தப்பழி என்னிடத்தில் கேட்கப்படாது, ஏன்னா நான் எல்லாவற்றையும் சொன்னேன் அப்படிங்கிற நிச்சயத்தோடு அவர் போனார். அதற்கப்புறம் அவர் எபேசு சபையை திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் இறந்து போனார். அவரே சொன்னார், இனி நீங்கள் என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னு அவர் கண்ணீரோடு அவர்களிடத்தில் விடைபெற்றார். அப்போ அந்த மாதிரி சகோதரர்களே, நம்முடைய ஜீவியத்திலையும் சரி, நாம் யாராக இருந்தாலும், சகோதரன் இப்போது காயினிடத்தில் ஆண்டவர் போய் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்டால் அவன் பாருங்கள், அவனுக்கு நான் என்ன காவலாளியோ அப்படின்னு கேட்குறான். இல்லை, காவலாளி தான், நீ தானே அவனுக்கு காவலாளி. உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே இருந்துட்டு இருந்தா அந்த இரத்தப்பழியை கேட்க மாட்டாரா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கும், இந்த இரத்தப்பழி உன்னிடத்தில் கேட்பேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஆகவே ஒருவருக்கொருவர், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். கணவன் மனைவி கூட ஏதோ நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல, நாங்கள் பேர் புகழும் வாங்க போகிறோங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறது கிடையாது. கணவன் மனைவி அல்லது குடும்ப வாழ்க்கை எதற்காக என்று நினைக்கிறீர்கள்? உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தரவாதியாகவும் பெறப்போகிற அந்த கிருபைக்கு உடன் பங்காளிகளாக இருக்கும்படிக்கு தான் தேவன் நினைத்து வைத்திருக்கிறாரே தவிர, நாங்கள் பேரும் புகழும் வாங்குவதற்காக திருமணம் செய்தோம் என்றெல்லாம் இவைகள் எல்லாம் அல்ல. இல்லை, ஒரு கணவன் தவறு செய்தால் அதை சுட்டி காண்பிக்க வேண்டும். சுட்டி காண்பித்த பிறகும் அந்த கணவன் செய்கிறான்னு கேட்டால் சொல்லிடலாம், உங்கள் இரத்தப்பழி என் மேலே கிடையாது, உங்கள் இரத்தப்பழி என் மேலே கிடையாது. அப்படி ஒருத்தர் சொன்னார்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள். ஆகவே அருமையான சகோதரர்களே, இப்படி தான் நாம் தேவன் நமக்கு பிரயோஜனமானதை மறைத்து வைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். அதே நேரத்தில் அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிற அந்த பொறுப்பை நாம் என்ன செய்யணும்? நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் அல்லவா, தண்டனையின் பிரம்பை அநேகர் பேர் கையாளுகிறதே இல்லை இந்த நாட்களில். அப்போ அது என்னன்னு கேட்டால், அது ஒன்றை மறைத்து வைக்கிறோம், அவ்வளோதான், ஒன்றை மறைத்து வைக்கிறோம். அந்த பிள்ளை என்ன செய்கிறதில்லைன்னு கேட்டால், அந்த பிள்ளை அது சிறு வயது, குறிப்பாக ஒரு வயதிலிருந்தே பிள்ளைகள் என்ன செய்யும்? பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கிறது. அதை
மென்மையாக அதை தண்டிக்க வேண்டும், அதை தண்டித்து பழக்க வேண்டும். அதாவது கோவப்பட்டு கன்னத்தில் அடிக்கிறதை நான் பேசவில்லை சகோதர சொல்ல. இப்போ நம்ம கோவம் வந்தால் என்ன செய்கிறோன்னு கேட்டால் பிள்ளைகளை பட்டுன்னு கன்னத்தில் அடிக்கிறோம், பிடிச்சி கிள்ளி வைக்கிறோம். இதெல்லாம் தவறு, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த கன்னத்தில் அடிக்காமல் மிகவும் அடித்தாலும் ஒன்றும் ஆகாத பின்பக்கத்தில் அல்லது கீழே முழங்காலுக்கு கீழே பின்பக்கத்தில் சதையுள்ள பக்கத்திலே அடிக்க வேண்டும். இப்படி நான் இதை செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம், என்ன நடக்கும்னு கேட்டால், நான் தேவனுடைய ஆலோசனையிலே ஒன்றை என் பிள்ளைக்கு என்ன செய்யலை, அறிவிக்கவில்லை என்று தான் அர்த்தம். பவுல் பேசுகிறதை மட்டும் சொல்ல, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? பேசுகிறதை மட்டுமா சொன்னார்? இல்லை, நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதை பாருங்கள் அப்படிங்கிறார். இரவும் பகலும் வேலை செய்தேன், உங்களில் ஒருவருக்கும் பாரமாயிராதபடிக்கு. ஒருத்தருடைய துணி நான் கேட்டிருப்பேனா, ஒருத்தருடைய சாப்பாட்டை நான் கேட்டிருப்பேனா அப்படின்னு சொல்லி அவர் அந்த வாழ்க்கையை மாதிரியாய் காண்பிக்கிறார். இப்போ அந்த மாதிரி எல்லாமே தேவனுடைய ஆலோசனை தான். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அதே போல் எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தல் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து கூட தேவன் எனக்கு ஒன்றை உணர்த்தி நான் ஒன்றை சொல்லாமல் இருந்து விடுவேனோ அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரே அதற்கு நான் பொறுப்பாளியாக, அல்லது அந்த இரத்தப்பலியை என்மேல் கேட்பீரோ ஒரு நாளைக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்லுகிறதை கேட்பதில்லை, அதே நேரத்தில் எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில் ஆண்டவர் கேட்பதும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்றை ஆண்டவர் என் மூலமாய் ரட்சிக்கும்படிக்கு நடத்தியிருப்பாரோ, என் மூலமாய் ஒருத்தருக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வைத்து நடத்தியிருப்பாரோ, அதை குறித்து நான் அக்கறை இல்லாமல் இருந்து விட்டேனோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த பொறுப்பை நாம் என்ன செய்யணும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, நாம் இந்த கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்தோம். அது என்னென்னா, தேவன் தமது மகிமையை ஒருவருக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதிலிருந்து சில விஷயங்களை, இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விடுதலை ஆக்கின சத்தியங்களைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடார், அல்லது அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லது தேவனுடைய மகிமை அது அவருக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிறது போல் இன்னும் 2-3 காரியங்கள் உண்டு. அதில் குறிப்பாக 2 காரியங்களினாலே நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுக்கு மட்டும் உரிய இன்னும் 2 காரியங்கள் என்னன்னு கேட்டால், முதலாவது என்னன்னு கேட்டால், மகிமை என்பது அவருக்கே சொந்தம், அது எனக்கல்ல. அதே போல் 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் கடைசியாக ஒரு பாடலை மோசே பாடுவார். அதில் நிறைய தேவனை பற்றினதான சத்தியங்கள் இருக்கும். அந்த 32ஆம் அதிகாரத்தில் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்கள். பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. அப்போ இதிலிருந்து இது சகோதர சொல்ல பல வருஷத்திற்கு முன்பாக இந்த சத்தியத்தை நான் கேட்ட பொழுது எனக்கு இதில் ஒரு விடுதலை எனக்கு கிடைத்தது. ஒரு தேவனை பற்றினதான ஒரு உண்மையை நான் கண்டேன். இப்போ இந்த உண்மையை வைத்துத்தான் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அதான் இது தேவன் எப்படி இருக்கிறார் என்பது படிப்பது மட்டுமல்ல, அப்படி அவர் இருக்கிறபடினாலே இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நானும் ஒன்றை மாறுகிறேன் அப்படிங்கிறது தான். அதுதான் சரியான தேவனை அறிகிற அறிவு. இப்போ தேவனை அறிகிற அறிவைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவன் சகல மகிமைக்கும் அவரே பாத்திரர் என்று நான் அறியும் பொழுது நான் எல்லா மகிமையும் அவருக்கே நான் செலுத்துகிறேன். அதே போல் இந்த வசனம் என்ன, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கே உரியது. சகோதர சொல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். இந்த உலகத்திலே தேவன் 2 விதமாக இருக்கிறார். ஒன்று, அவரை போல அன்புள்ளவர்கள் யாரும் இல்லை. ஆகவே தான் இந்த
கல்வாரி சிலுவையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்ட அந்த காரியத்தை நீங்கள் எப்படி, அது 2 கோணங்களிலே பார்க்கலாம். ஒன்று, பாவத்தை அவர் வெறுத்தார், பாவியை அவர் நேசித்தார். ஆகவே பாவத்தை அவர் வெறுத்ததை எப்படி காண முடியும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய குமாரனை அவர் கைவிட்டார். பாருங்கள், அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கின அந்த 6 மணி நேரத்திலே 3 மணி நேரம் அவரை கைவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 3 மணி நேரம் எந்த மாற்றம் வெளியிலே தெரியாது, எல்லாம் வழக்கம் போல் இருக்கிறது போல் இருந்தது. ஆனால் 3 மணி நேரம் என்ன செய்யுன்னு கேட்டால், இந்த பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ அந்த நேரத்தில் நடந்தது என்னன்னு கேட்டால், இந்த முழு உலகத்தின் தண்டனையை ஆண்டவர் தன்னுடைய குமாரன் மேல் சுமத்தி அவரை கைவிட்டார். அதே நேரத்தில் இன்னொரு சத்தியம் என்னன்னு கேட்டால், அந்த கல்வாரி சிலுவை மரம் இன்னொன்றை எண்ணத்தை காண்பிக்கிறது அப்படின்னா, பாவியாக இருக்கிற ஒரு மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? தேவன் நேசிக்கிறார். தேவன் நேசிக்கிறார். அதை இப்படி சொல்வார்கள். ஒன்று, ஒரு நீதியான ஒரு நீதிபதி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நாம் நிறைய நீதிபதிகளை பார்த்திருப்போம். ஒரு நீதியான மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய மகன் குற்றம் செய்து குற்றவாளியாய் கோர்ட்டில் நிற்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறவராய் உட்கார்ந்திருக்கிறவர் யாருன்னு கேட்டால், அந்த பையனுடைய சொந்த அப்பா தான் அவர். ஆனால் குற்றம் செய்து நிற்கிறவன் யார்? அவருடைய மகன். இப்போ ஒரு சரியான நீதிபரரான ஒரு நீதிபதி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த பையனுக்கு ஒரு 10,000 ரூபாய் அல்லது 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் நீதியான மனிதனாயிற்றே, உண்மையில் எந்த தண்டனையும் இல்லை அப்படின்னு சொல்லி, அல்லது உனக்கு நீ செய்ததுக்கு சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி பொய்யெல்லாம் சொல்லி என்ன செய்ய மாட்டார்? விடுதலையாக்க மாட்டார். உண்மையான நீதிபதி என்ன செய்வார்னா, அவனுக்கு அபராதத்தை கொடுப்பார், அபராதத்தை விதிப்பார். ஆனால் அதற்கு பிறகு அந்த அபராதத்தை கட்டும் பொழுது அந்த அபராதத்துக்குரிய தொகையை யார் கொடுக்கிறார்? அதுவும் அவர் தான் கொடுப்பார். இதுதான் சகோதரர் சொல்லு. கல்வாரி சிலுவையிலே நாம் பார்க்கிற ஒரு விலையேறப்பெற்ற விஷயம் என்னன்னு கேட்டால், அபராதத்தை அவர் கட்டினார். ஆனால் அபராதம் உண்டு. ஆகவே தன்னுடைய முதற்பேரான குமாரன் மேல் எல்லா அபராதத்தையும் சுமத்தினார். அவருக்கு பிறகு இளைய சகோதரலாக இருக்கிற நம்மை நேசித்து நமக்காக அவரை பலியாக கொடுத்தார். ஆகவே இந்த விஷயத்தில் அப்போ தேவன் 2 விதமாக இருக்கிறார். அவர் நியாயந்திருக்கிற தேவன், அவர் நீதிபரர். ஆகவே தான் எந்த மனுஷனும் அவருடைய நீதியான தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது. ஆகவே அவர் பழி வாங்குவாரா? கண்டிப்பாய் பழி வாங்குவார். பலனளிக்கிறவர், பதிலளிப்பவர். அது அவருடைய ஒரு சுபாவம். அவர் அப்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் நீதிபரர் இல்லை என்று அர்த்தமாகிவிடும். இல்லை, அவர் அப்படி செய்யக்கூடியவர். ஆகவே இது ஆனால் என்ன இல்லை அப்படின்னு கேட்டால், அது யார் செய்ய, அதை அந்த விஷயம் மட்டும் பழி வாங்குவதை யாருக்குரியது? தேவனுக்குரியது. அந்த விஷயத்திற்குள் நான் என்ன செய்யக்கூடாது? நான் போகக்கூடாது. ஆகவே தான் இந்த வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தை எடுத்து தான் பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதுவார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இந்த உபாகம் 32ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனத்தை எடுத்து தான் பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடங்கொடுங்கள். ஏன் அவருக்குரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம்னு கேட்டால், தேவன் ஒருவர் தான் சகோதர சொல்லே
மனிதனாயிருக்கலாம், தூதனாயிருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களை உள்ளும் புறம்பும் அவர் அறிந்திருக்கிறார். அதே போல் ஆகவே அவர் ஒரு தீர்ப்பு செய்தால் அந்த தீர்ப்பு மிக மிக சரியாக இருக்கும். இப்போ நாம் செய்கிற தீர்ப்புகள் ஏன் சரியாக இருப்பதில்லை அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு சுயநலம், அது நமக்கானதாக இருக்கிறது அல்லது நமக்கு சொந்தமானவர்களுக்கு யாராவதுக்காக இருக்கிறத வைத்து பிறரை தீர்ப்பு செய்கிறோம். ஆகவே அந்த தீர்ப்பு சரியாக இருப்பதில்லை. அதனால தான் வேதம் சொல்கிறது, கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் இவைகள் எல்லாவற்றிலையும் தவறு இருக்கிறது. அப்போ பாருங்களேன், நமக்கு ஒருவரை பற்றி ஒன்று சொல்லுகிற போதே கூட நாம் தீர விசாரிக்காமல் ஒன்றை பேசிவிடக்கூடாது. நான் கண்ணில் பார்த்தனில்ல, ஏனுங்க யார் எனக்கு சொல்லணுங்க, நான் கண்ணில் நான் பார்த்தனில்ல, அல்லது நான் என் காதில் 2 காதலையும் கேட்டேன், என்னுடைய 2 காதலையும் கேட்டேன்னு சொல்கிறோம். இல்லை, இது ரெண்டுமே என்னது தவறு. நீதியின்படி விசாரித்து தெரிய வேண்டும். ஆகவே தான் ஒரு மூப்பருக்கு விரோதமாய் கொண்டு வருகிற ஒரு பிராதை கூட 2-3 சாட்சிகள் இல்லாமல் என்ன செய்யாதே, நீ எடுத்துக்கொள்ளாதே அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்திக்கு சொல்வார். அந்த இடத்துல தான் அவர் சொல்வார். நீ அந்த வசனத்தை பாருங்கள். இதெல்லாம் நாம் மிகவும் பயபக்தியோடு எடுக்க வேண்டிய விஷயங்கள். 1 தீமோத்தியிலே இந்த வசனத்தை நீங்கள் எத்தனை பேர் இதை படித்திருக்கிறீர்கள், இதை குறித்து வெளிச்சம் பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்குறேன். 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தீமோத்தி 5:21. நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும், அடுத்த வரி தான் மிக முக்கியமான வரி, விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாதே. இது யாருக்குன்னு கேட்டால், சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நீ அது மூப்பர்களாக கூட இருக்கலாம். இங்கே மூப்பர்களையும் சொல்லித்தான் சொல்கிறார். அந்த 19ஆம் வசனத்தை பாருங்கள். மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சபையிலே நடக்கிறதைத்தான் சொல்கிறார். அது மூப்பர்களாக இருக்கலாம், வேறு சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். யாருமே ஒன்றை கேள்விப்படும் பொழுதே என்ன செய்யாதே, கேள்விப்படும் போதே நிர்ணயம் பண்ணாதே. விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ண. ஏன் நிர்ணயம் பண்ணுகிறோன்னு கேட்டால், எனக்கு தான் தெரியுமே, அந்த பிரதரை பற்றி தான் தெரியுமே, நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லைங்க, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, அவர் என்னென்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும், அதனால் போதும். இப்போ சில பேர் விளக்கமாக சொல்ல வர்றதுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரியுமே ஆச்சே, ஆமாம் எனக்கு தெரியும், சரி சொல்லுங்கள். இல்லை 100க்கு 91 காரியங்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியாக இருக்கலாம், அல்லது 100க்கு 99 காரியங்கள் சரியாக இருக்கலாம். ஆனால் ஒன்றிலே நான் தவறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. விசாரிக்கும் முன் என்ன ஏது அப்படிங்கிறதை தெளிவாக விசாரிக்கும் முன் என்னுடைய மனதிலே நிர்ணயம் பண்ணாதே. அது தெரியும், அவங்க அப்படி தான், அவங்க இப்படி தான், அது தெரியுமாச்சே அப்படின்னு தயவு செய்து நிர்ணயம் பண்ணாதே. ஏனென்றால் என் கண் தவறாக இருக்கக்கூடும், என் காது தவறாக இருக்கக்கூடும், அல்லது நான் இதற்கு முன்னாக பார்த்த 10 விஷயங்கள் சரியாக இருக்கலாம், ஆனால் இந்த 11வது விஷயம் அப்படி இல்லாமல் இருக்கலாம். அந்த பயம் நமக்கு இருக்கணும். அதனால் எனக்கு அடிக்கடி இந்த வசனம் என்னுடைய மனதிலே தோன்றும். இது ஆண்டவரே, விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யக்கூடாது, யாரை குறித்தும் நிர்ணயம் பண்ணக்கூடாது. நம்முடைய அனுபவம் நாம் கேட்டது, காதால் கேட்டது, தயவுசெய்து ஏனென்றால் இதை குறித்து ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், மற்றவர்களை பற்றி தீர்ப்பு சொல்லுகிற மாதிரி ஏதாவது பேசுகிற போது பயப்படுங்கள். ஆண்டவரே, நான் பேசினது தவறாக இருக்க முடியும், நான் நினைக்கிறது தவறாக இருக்க முடியும், நான் தயவுசெய்து விசாரிக்கட்டும், நன்றாக 1க்கு 2 தடவை கேட்கட்டும், பிரதர் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால தான் சொல்கிறேன், ஒரு கணவனை பற்றி ஒரு மனைவி சொல்கிற புகாராக இருக்கலாம், ஒரு மனைவியை பற்றி கணவன் சொல்கிற புகாராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே கேட்கலாம், எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் எதையுமே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளக்கூடாது.
ஆகவே இந்த அப்போ சரி, இப்போ நமக்கு தான் இந்த பயபக்தி, ஆனால் தேவனுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு கேட்டால் இந்த பயம் தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்தரங்கத்தில் செய்தது, வெளிரங்கமாய் செய்தது எல்லாம் தெரியும். என்ன நோக்கத்தோடு கூட செய்தது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே பழி வாங்குவது, பதிலளிப்பதெல்லாம் அவருக்கே சொந்தம். அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. ஆகவே அவரிடத்தில் விட்டு விடுவோம். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டால், பேதுருவிலே ரோமரிலே வாசித்தது போல் என்னுடைய வேலை என்னன்னு கேட்டால், நான் இன்னொன்று நம்முடைய சுபாவத்தில் இருக்கிற தீமைத்தான் சொல்கிறேன் சகோதரர் சொல்ல. நம்முடைய சுபாவம் எவ்வளோ கெட்டது தெரியுமா? இந்த வசனத்தை பாருங்கள். சங்கீத புஸ்தகத்திலே ஒரு வசனம், 52ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், 52 58ஆம் சங்கீதத்தை பாருங்கள். 58ஆம் சங்கீதத்தில் 10வது வசனம், பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். இது எந்த நீதிமானுங்க? இது எந்த ஊர் நீதிமான் அப்படின்னா, இது பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த நீதிமான். பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த நீதிமான். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீதி 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 தான் பெரியது. ஆனால் புதிய உடன்படிக்கையோ அப்படி அல்ல. புதிய உடன்படிக்கை என்பது இரக்கம் இரக்கம் இரக்கத்திலே இருக்கிறது. இப்போ புதிய உடன்படிக்கையில் நீதி இல்லையா? நீதி இருக்கிறது, ஆனால் வெறும் நீதி அல்லது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பழிவாங்குதலை காணும்போது நீதிமான் மகிழ்வான். ஆனால் புதிய உடன்படிக்கையில் என்ன செய்யக்கூடாது? மகிழலாமா மகிழக்கூடாதா? அது வெளியில் சொல்லாட்டியும் பரவாயில்லைங்க, இருதயத்தில் நல்லாவே. அது என்னை போன வருஷம் என்னை ஏமாத்தினார். போன வருஷம் என்னை எனக்கு 10,000 ரூபா தரணும், எனக்கு வாட்ஸ்அப்பில் கிரில் செஞ்சுட்டு ஏமாற்றிட்டு போனார். இந்த வருஷம் பாருங்கள், ஆள் உயிரோடு இல்லைங்க. என்னை ஏமாற்றிட்டு நீ எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தா நீ? அல்லது அது நலமாகவே பேசுகிறதா இருக்கட்டும், என்னை ஏமாத்தினியே, என்னை ஏமாற்றிட்டு நீ எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ முடிந்தது அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம். இல்லை 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 சகோதரர் சொல்லி, பழி வாங்குதலை காணும் பொழுது அல்லது ஒரு மனிதனுக்கு நடக்கிற தீமையை காணும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. சந்தோஷப்படக்கூடாது. இந்த சத்தியத்தை இதுவரைக்கும் இதை தெரியலேன்னு சொன்னால் இன்றைக்கி அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருபோதும் பழி வாங்குதல் தேவனே, ஒருவேளை தேவனே அதை செய்யட்டுமே, தேவனே அதை செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது சகோதரர்களே, அவர் அவர் என்ன செய்யலைன்னா பழி வாங்கலை. பழி வாங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கவும் இல்லை. பழி வாங்க வேண்டாம், அந்த அவர்கள் மேல் அவர்களை மன்னித்தரலும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். அவர்களை மன்னிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் அது பிதாவுடைய வேலை, அது என்னுடைய வேலை அல்ல அப்படிங்கிறது இயேசுவுக்கு தெரியும். அதனால் அவர்கள் சொன்னார்கள், இவனுடைய இரத்தப்பழி என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் சொன்னாங்க. அதன்படியே நடந்தது. கிபி 70ஆம் நூற்றாண்டிலே தீத்து என்கின்ற டைட்டஸ் என்கின்றவன் அந்த எருசலேமை தரைமட்டமாக்கி முழு இஸ்ரேல் ஜனத்தையும் உலகமெங்கும் சிதறடிக்க பண்ணான். அது அது தீர்ப்பு. ஆனால் இப்போ அப்படி நடக்கும்னு ஆண்டவர் விரும்பினாரா இயேசு அப்படின்னு கேட்டால், அவர் பழிவாங்குதலை காணும் பொழுது அவர் இருதயம் மகிழவில்லை. உதாரணமாக இந்த யூதாஸ் காரியத்திற்கு, தன்னை காட்டி கொடுக்கிற யூதாஸ் காரியத்திற்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த யூதாஸுக்காக அவர் எப்படி பரிதவித்தார் தெரியுமா? நீ பிறக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நீ பிறந்து என்னையை காட்டி கொடுத்து நீ இப்படி அதாள பாதாளத்துக்கு போகணுமா அப்படின்னு பரிதவித்தார். அதனால் நம்ம கிறிஸ்துவர்கள், சகோதரர் சொல்ல கிறிஸ்துவர்களை தான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு பழிவாங்குதலை காணும்போது மகிழ்கிறார்கள், தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள், திருப்தி அடைகிறார்கள். இது ஒரு பயங்கரமான தீமை, நமக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற தீமை. நல்லா வேணும் அப்படின்னு வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஆவிக்குரியவர்களாயிட்டே ஆவிக்குரிய பாசை பேசுவோம். கர்த்தர் நீதிபரர்,
கர்த்தர் நீதியை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இல்லை. பழிவாங்குதலை காணும்போது நீதிமான் மகிழக்கூடாது. ஆண்டவரே இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, அவர்கள் மேல் இரக்கமாக இருங்க, அவர்களுக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க. ஆனால் ஒரு மனிதன் தனக்காக தான் மன்னிப்பு கேட்காத பட்சத்திலே அவனுடைய பாவம் அவன் மேல் நிலை நிற்கும். சகோதர சொல்லே, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்காக ஒருபோதும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஆகவே தான் அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். ஆனால் நாமோ என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், நாமோ மற்றவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த தீமை நம்மிடத்திலிருந்து கழுவப்பட வேண்டும். பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது அவன் மகிழக்கூடாது. அதற்கு பாராக இயேசுவை போல தான் நாம் இருக்க வேண்டும். இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாக இருங்க, அவர்களை மன்னித்தருளுங்க, அவர்களுக்கு எந்த தீமையும் நடக்க வேண்டாம், அவங்க பிள்ளைகளாக நல்லா இருக்கட்டும். அவர் நான் ஜெபிக்காததை நான் சொல்லவில்லை சகோதர சொல்ல, எனக்கு என்னை பெரிய தீமை செய்தவர்கள் எல்லாரும் இல்லை. ஆனால் சின்ன ஜெபத்தையே சொல்கிறேன், நான் பண்ண ஜெபத்தை தான் சொல்கிறேன். என் கூட என்னுடைய சொந்தக்காரர்கள் உறவில்லாமல் இருக்கலாம், என்னை தவறாய் புரிந்து கொண்டு பேசலாம். ஆனாலும் ஆண்டவரே, அது பரவாயில்ல, அவர்கள் நன்றாக இருக்கட்டும், அவர்களை பாதுகாத்தரலும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யட்டும், நல்ல இடத்துல திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். யார் பேர்லேயும் வன்கண்ணாக இருக்கக்கூடாது. யாரை குறித்தும் எனக்கு தீமை செஞ்சிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கு 190% கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் எப்படி சொல்கிறோம்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், பழி வாங்குதலை காணும்போது மகிழ்கிறார்களே. இல்லை, நம்ம அப்படி செய்யக்கூடாது. அது தேவனுடைய கரம். பழி வாங்குதல் அவருக்குரியது. என்னுடைய எண்டோ பழி வாங்குதலை பார்க்க வேண்டும் என்று விரும்புவதோ அல்லது பழிவாங்கப்பட வேண்டும் என்று எந்த இடத்திற்குமே நான் போகக்கூடாது. அதெல்லாம் முற்றிலும் அவருக்கான இடம். என்னுடைய இடம் என்ன? நான் எப்பொழுதுமே எனக்கு சத்துருவாக இருக்கிற மனிதன் பசியாக இருந்தால் அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அல்லது என்னை கொலை செய்தாலும் கூட, கொலை செய்து உயிர் போகிறக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த 2 நிமிஷத்தில் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும்னா நான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை கொலை செஞ்சாங்களே, இந்த கொலை செய்த இந்த பழியை தயவு செய்து இந்த மனுஷன் மேல் போட்டு விடாதுருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆமாம், பழி வாங்குதல் அவருக்குரியது, நமக்குரியதல்ல. சரி, 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், இன்னொரு வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில், இதுவும் என்னை விடுதலையாக்கின ஒரு சத்தியம்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்ட்டார். அடுத்ததல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த வேலை உங்களுக்கு அல்ல, அந்த காரியம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை, அது முழுக்க முழுக்க அவருக்கே சொந்தம். மகிமை அவருக்கு சொந்தம், பழிவாங்குதல் அவருடையது, அதே போல் காலங்களும் அவருடையது. இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் அவர்கள் ரோமபுரி மன்னர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது இந்த ரோமாபுரி அடிமைத்தனத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்மை சுற்றி இருக்கிற அரசாங்கத்தை மாற்றுவது அல்ல தேவனுடைய வேலை. அப்படி மாற்றியிருப்பார் என்று சொன்னால் ரோமாபுரி அரசாங்கத்தை முதலாவது என்ன செஞ்சுருக்கணும்? மாற்றியிருக்கணும். இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா அரசாங்கத்தை விட மோசமான அரசாங்கம் ரோமாபுரி அரசாங்கம். அந்த அரசாங்கம்தான் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் இருந்த அரசாங்கம், அவர் வாழ்ந்த நாட்களில் இருந்த அரசாங்கம் அதுதான். ஆகவே எல்லா இஸ்ரவேலுக்குள்ளும் ஒரு சுதந்திர வேட்கை இருந்தது. என்று கிடைக்கும் சுதந்திரம், என்று நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏங்கி கொண்டிருந்த காலம் அது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதை குறித்தெல்லாம் என்ன செய்யலை, இதை குறித்தெல்லாம் கவலைப்படவே இல்லை.
இதை குறித்தெல்லாம் கவலைப்படவே இல்லை. ஆகவே என்று தீரும் எங்கள் சுதந்திர தாகம் அப்படிங்கிறது அல்ல. அந்த தாகமுடையவராக இயேசு வரவில்லை. இயேசு வந்ததோ பாவத்திலிருந்து மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். இந்த உலகத்தை மாற்றி இந்த உலகத்தில் இருக்கிற சுதந்திரத்தை கொடுக்கும்படிக்கல்ல. இயேசு கிறிஸ்து திரும்பி போகும் வரைக்கும் ரோமாபுரி அரசாங்கம் என்ன செய்யலை, மாறவே இல்லை. அதனால் சீசர்களுக்கு ஒரு நப்பாசை, ஆண்டவரே 3 வருஷம் நீங்கள் 33 வருஷம் வாழ்ந்தீங்க, 3 வருஷம் எங்களோடு இருந்தீங்க, சரி ஏதோ இந்த கடைசியிலையாவது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கன்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ பரலோகத்துக்கு வேறு போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போது எப்போ தான் இஸ்ரேல் நாட்டுக்கு சுதந்திரம் வரும், நாங்கள் எப்பொழுது சுதந்திர காற்றை சுவாசிப்போம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், பட்டுன்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார், பட்டுன்னு சொல்லிட்டார். பொட்டில் அடித்த மாதிரி சொன்னார். என்ன சொன்னார், தேவனுடைய பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற, அப்புறம் அவருடைய ஆதீனத்தில் என்னவெல்லாம் இருக்கிறது, காலங்கள், வேலைகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது இஸ்ரேலுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். நாம் பார்க்கிற சோகம் என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரம் அடையாமலேயே அவர்கள் வீழ்ந்து போனார்கள். கிபி 70ஆம் ஆண்டில் இஸ்ரேல் நாடு சிதறடிக்கப்பட்டதல்லவா, அது வரைக்கும் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவே இல்லை. ஆகவே ஆண்டவர் அப்போ இதிலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், காலங்கள், வேலைகள் எல்லாமே அவருக்கு சொந்தம். அதை போய் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது. இது எப்படி தெரியும் கேட்டால், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறதுலே தெரியும். அது இதையும் நான் புரிந்து கொண்டேன். இதை புரிந்து கொண்டபடினாலே நானும் அமைதியாக இருக்கிறேன். என்னன்னு கேட்டால், என்னுடைய ஜெபத்திற்கு எப்பொழுது பதிலளிக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு யாருடையது? நான் சொல்லி நடக்குமா அது? ஜெபத்தில் 2 வகை உண்டு சகோதர சகோதரிகளே. ஒன்று உடனே நடக்கும், உடனே பதில் வரும். இது ஒன்றை மட்டும் நாம் பிரசங்கிக்கக்கூடாது. நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அது உடனே என்ன செய்யும், உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதை மட்டும் பிரசங்கிக்கூடாது. இல்லை, பதில் வர தாமதமாகிற ஜெபங்களும் உண்டு. சரி, ஏன் தாமதமாகிறது, ஏன் ஆண்டவரை தாமதப்படுத்துகிறீர்னு கேட்டால், அதை பற்றி அது உனக்கு வேண்டாம், அது உன்னுடைய வேலை அல்ல, அது பிதாவுக்கு தான் தெரியும். எனக்கும் எத்தனையோ ஆசைகள் உண்டு, நப்பாசைகள் உண்டு. ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு இதை முடிச்சிடலாமே. இப்போ எத்தனையோ திருமண விஷயங்களை எடுத்து பாருங்கள், பிள்ளைகளுடைய ரட்சிப்பை எடுத்து பாருங்கள். ஆண்டவரே, ஒரு பையன் 15 வயசாக இருக்கும்போதே அவன் மனம் திரும்பி விட்டால் 20 வயசுக்குள்ளாக சபையில் இருக்கிற எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற வேண்டும் ஆண்டவரே. அல்லது சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் திருமண காரியங்களோ அல்லது வேலை ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஆண்டவரே இது மட்டும் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அப்படியே நான் வரிசையாக அந்த மாதிரி எனக்கெல்லாம் கற்பனை உண்டு ஆண்டவரே அப்படின்னா. இல்லை, சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறதில்லை. அப்போ அது ஏன் இப்போ நான் நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்குள்ளே இப்படி பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அப்படியெல்லாம் என்ன இல்லை, அப்படி இல்லை. அப்போ சில ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறது சகோதரர் சொல்லி, அதற்கு பதில் கண்டிப்பாய் வருமானு கேட்டால் கண்டிப்பாய் வரும். ஆனால் நாம் நினைக்கிறபடி அல்ல. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்திற்குள்ளாக இது நடக்கணும். இப்போ 1 மாதத்துக்குள்ளே இதை பதில் கொடுத்துருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு சீசர்கள் கேட்டது போல் நம்ம கேட்குறோம். அல்லது இந்த வருஷத்திற்குள்ளாக இதற்கு பதில் வந்து விடுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ எனக்கும் அந்த மாதிரி ஆசை இல்லைன்னு கேட்டால், எனக்கு ஆசை இருக்கிறது. ஆண்டவரே, போன வருஷமே இப்படி ஆசைப்பட்டேன் நான், ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டால், அப்போ சில ஜெபங்களுக்கு பதிலளிப்பது தேவனுக்குரியது. அவர் எப்பொழுது பதிலளிப்பாரோ அப்பொழுதுதான் பதிலளிப்பார். அப்போ அது வரைக்கும் நான் என்ன செய்யணும், அது வரைக்கும் நான் அவரை கேள்வி கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன செய்யணும், ஜெபத்திலே தரித்திருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள் அப்படிங்கிறதான். சில காரியங்கள் அப்படி தான் சகோதரர் சொல்ல, சில வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு தாமதமாகிறது. எத்தனையோ சகோதரிகளுக்கு நான் பதில் சொல்லி ஒரு சகோதரி எனக்கு தெரியும், அவர்களுடைய பையன் அவர் வளர்ந்து கல்யாணமாகி அவருக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவர் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. அந்த சகோதரியை பார்க்கும்போதெல்லாம் அவர்கள் கண்ணீர் விடாத குறையாக கேட்பாங்க, பிரதர் என்னோடய மகன் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார் அப்படின்னா.
என்ன சொல்ல என்ன சொல்ல? ஆனால் இல்லை சிஸ்டர், தேவன் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்வார். அப்போது ஏன் செய்யலை, ஏன் ஆண்டவரே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, அந்த கால அளவை கேட்பது என்னுடைய வேலையல்ல. இப்போ நடந்திருக்கணும், இப்போ நடந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கால அளவை நான் கேட்கக்கூடாது. அது என்னுடைய வேலையல்ல. இப்போ ஆண்டவர் தன்னுடைய வருகை பற்றி பேசும்பொழுதே கூட அவர் சொல்லுகிறதை பாருங்கள். மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில், மார்க்கில் இருக்கும், மத்தேயுலையும் இருக்கும், லூக்காவிலையும் இருக்கும். மார்க்கில் ஒரு வசனம் இருக்கும், நல்ல வசனம். அதை குறித்து ஆண்டவரும் ஒன்றும் வருத்தப்பட்ட மாதிரி அவர் சொல்ல. மார்க் 13ஆம் அதிகாரத்தில், மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த நாளையும் அந்த நாளிகையும், நாளிகைன்னா என்னது? நிமிடம் தானே. படித்த பசங்க சொல்லுங்களேன், நாளிகைன்னா என்ன? அந்த நொடி அல்லது அந்த நிமிடம் சொல்லாமா? அந்த நாளையும் அந்த நாளிகையும், அதாவது 11:30 11:35 11:40 அப்படிங்கிறத பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். இருக்கிறதுல சிறப்பு என்னன்னு கேட்டால், குமாரனும் அறியார் அப்படின்ட்டார். அப்போ ஆண்டவர் பிதாகிட்ட போய், இது நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இது தவறான்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவருக்கு இது தெரியல, அல்லது உண்மையிலே அவருக்கு தெரியல. ஒருவேளை இப்பொழுது அவருக்கு தெரிந்திருக்குமான்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்கிறத குறித்து அவர் ஏதாவது வருத்தப்படுறாரா? அன்பின் பிதா அல்லவா, அன்பின் பிதா தம்முடைய குமாரனிடத்திலே சொல்லியிருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் தெரியாது, ஆனால் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அங்கே அவர் வருவார். அதை குறித்து தெளிவாக சொல்கிறார். திரும்ப மனுஷகுமாரன் திரும்ப வருவார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்ட வசனம், வார்த்தை, வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். எப்பொழுது? எனக்கு தெரியாது. மனுஷக்கும் வருகை யாருடையது? இயேசு கிறிஸ்து தான் திரும்ப வரப்போகிறார். ஆனால் அவரே சொல்கிறார், என்னை எப்போ பிதா போக சொல்கிறாரு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாரு. இப்படி சொல்கிறத குறித்து வெட்கப்படுறாரா அவர்? இப்போ நாம் அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி எனக்கு தெரியல சார், எனக்கு தெரியலேன்னு சொல்கிறதே ஒரு தாழ்மை தான் சகோதரர் சொல்லு. ஆனால் எனக்கு தெரிஞ்சாகணும், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. அது அந்த காலம் வேலைகளும் அவருடைய ஆதீனத்தில் அவருக்குத்தான் சொந்தம். அப்போ இப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு பாருங்கள், அவரே அப்படி சொல்கிறதுக்கு அவர் வெட்கப்படவும் இல்லை. அந்த வேளையும் அந்த வசனத்தை பாருங்கள், அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு கூட என்ன செய்யாது, தெரியாது, குமாரனுக்கும் தெரியாது. எப்போ பிதா தன்னுடைய குமாரனை நோக்கி செல், இந்த பூமிக்கு செல் அப்படின்னு சொல்கிறார் என்பது எனக்கும் தெரியாது அப்படிங்கிறார். ஆகவே ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால தான் சகோதரர் சொல்ல, சில விஷயங்களை குறித்து நாம் கேள்வி கேட்க வேண்டாம், அதை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்க. ஆண்டவரே, எனக்கு நடைபெற வேண்டிய விஷயம் எப்பொழுது நடக்கும் என்கின்ற அந்த 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 ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குமல்லவா, அந்த பெருமை அல்லது அந்த மேன்மை உமக்கே இருப்பதாக. நீங்களே என்ன செஞ்சீங்க, நீங்களே அந்த மேன்மை, அந்த தேதி குறிக்கிற மேன்மை, எனக்கு நடக்க வேண்டிய தேதியை குறிக்கிற மேன்மை உமக்கே இருப்பதாக, எனக்கு அல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டா நம்ம கொஞ்சம் இளைப்பாறுதலாக இருப்போம். எதை குறித்தும் போட்டு ரொம்ப மனசு போட்டு உழப்பிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இரண்டாம் வருகை கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எப்பொழுது, எந்த தேதி, என்ன கிழமை, என்ன நேரம், எத்தனை நேரம், 11:30 மணியா, 12 மணியா, ராத்திரியா, பகலா, தெரியாது. என்னுடைய ஜெபத்திற்கு எப்பொழுது பதில் கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள், எனக்கு தெரியாது. ஆனால் நாங்களோ
ஜெபம் பண்ணுவதிலே. அதனால தான் ஜெபத்திலே வேலை தெரியாதபடினாலே ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். காலம் தெரியாதபடினாலே ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். காலத்திற்கான அறிகுறி தெரியாதபடினாலே ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். என் பையன் நடக்கை பார்த்தா இவனுக்கும் ரட்சிப்புக்கும் தூரங்க, நான் ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டேனுங்க அப்படின்னு தயவு செய்து சொல்லாதிருங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள். தேவனுக்கு அந்த ஜெபம் போய்கொண்டே இருக்கட்டும், அந்த ஜெபம் போய்கொண்டே இருக்கட்டும். அவர் பலனளிக்கிற வேலை ஒன்று இருக்கிறது, அந்த வேலை அவருக்குத்தான் சொந்தம், நமக்கல்ல. ஆகவே இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? மகிமை அவருக்கு சொந்தம், பழிவாங்குதல் அவருக்குரியது, ஜெபத்திற்கு பதிலளிக்கிற அல்லது காலம் என்பதும் அவருக்குரியது, எனக்கல்ல. இந்த சத்தியங்கள் சகோதர சொல்லே நம்மை விடுதலையாக்கி நாம் பழிவாங்குவதை பார்க்கும்போது நாம் தயவுசெய்து மகிழக்கூடாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு நமக்கு சந்தோஷம் வருமானால் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, ஒருத்தருக்கு ஒரு தீமை நடக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த தீமை பண்ணாங்க, அவங்க பாருங்கள் நல்லா இருக்கலைங்க பாருங்கள் அப்படின்னு வாய் விட்டு சிரித்து கொண்டு சொல்ல மாட்டோம், மனசுக்குள்ளேயே நினைப்போம். இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் அப்படி நினைக்கிறேன் பாருங்கள், நான் அப்படி நினைக்க வேண்டாம். நீதி சரிதான், ஆனால் இயேசு அப்படி நினைக்கல. அது நீதியின்படி நடக்கட்டும். ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவில்லைன்னு சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக அந்த பலனை அவர்கள் அது வரும், கண்டிப்பாக அவர்கள் மேல் வரும். ஆனால் என்னுடைய வேலையோ பழிவாங்குதலை பார்க்கும் பொழுது பழிவாங்க சொல்லி நான் ஜெபிக்கக்கூடாது, என்னுடைய வேலை அதல்ல. அதே போல் கர்த்தரை கட்டாயம் பண்ண முடியாது, காலம் அவருடையது. இதே அரசாங்கத்தோடையே நான் வாழ்ந்து முடிப்பது ஆண்டவரே உம்முடைய சித்தமானு கேட்டால் அதுவே சித்தமாக இருந்தால் அதுவும் என்னுடைய கையில் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் அதே அரசாங்கத்தோடு வாழ்ந்து முடித்து எல்லாம் அழிந்து போனது, சிதறண்டு போனார்கள், அதுவும் அல்ல. ஆகவே இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.